ராமாயணத்துல ஜடாயு இறந்த பிறகு ராமலக்ஷ்மணர் சீதையை தேடி கிரௌஞ்சவனத்திற்கு வரும்போது அங்க முனிவர்கள் எல்லாரும் ஒருவித பயத்தோடு உடல் நடுக்கத்தோடு தவம் செய்யறத பாக்குறாங்க. ஏன்னு விசாரிச்சப்பதான் அவங்க அந்த கந்தர்வ அரக்கனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. விஸ்வவசு எனும் கந்தர்வன் இந்திரனின் தாக்குதலால் முண்டமாக காட்டுல திரியிறான். முனிவர்களை பயமுறுத்தி அவங்க தவத்தை கலைக்கிறான். அவன் பெயர் தான் கபந்தன். கபந்தனின் தலையை தன் வஜ்ராயுதம் கொண்டு இந்திரன் கொய்ய கபந்தன் சாகல. காரணம் அவன் தவம் செய்து பிரம்மன் அழியா வரத்தை பெற்றவன். தலையில்லா முண்டமாக அலைந்ததா அரிசி எடுக்கும் போது தான் எப்படி சாப்பிட முடியும் நினைச்ச கபந்தன் இந்திரன் கிட்ட தனக்கு வாய் வேண்டும்னு கேட்க இந்திரனும் அந்த அரக்கன் வயிற்றுல ஒரு கண் மற்றும் ஒரு வாய் வர வைக்கிறாரு. அப்படியும் கபந்தன் அடங்கல. முனிவர்களை எல்லாம் ஆட்டி படைச்சு அலற வைக்கிறான். அப்ப சூலசிரஸ் அப்படிங்கிற முனிவர் கபந்தனுக்கு என்னுடைய இந்த உருவம் என்றுமே மாறாதுன்னு சாபம் கொடுக்கிறாரு. அதை கேட்ட கபந்தன் முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, உன்னை காண ராமர் லக்ஷ்மணர் வருவார்கள். அவர்கள் உன் கைகளை வெட்ட நீ மறுபடியும் கந்தர்வனாக மாறுவாயின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் ஜடாயு சொன்ன தகவலை வச்சு சீதையை தேடி கிரௌஞ்சவனத்திற்கு ராமலக்ஷ்மணர் வராங்க. கபந்தன் அவர்கள் இருவரையும் தன் இரு கைகளில் ஏந்த இருவரும் ஆளுக்கு ஒரு கையை வெட்ட கபந்தன் பூமியில் சரியிறான். அப்பதான் கபந்தன் தன் உடலை எரித்து விடுமாறு ராமர் கிட்ட சொல்ல ராமர் அவன் உடலை எரிக்கிறாரு. எரிந்த உடலிலிருந்து சாப விமோச்சனம் பெற்று கந்தர்வன் வெளிவராரு. அவர் ராமலக்ஷ்மணருக்கு நன்றி சொல்லிட்டு சீதையை தேட சுக்ரீவனை சென்று சேரும்படி சொல்றார்.